ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தமிழரசி தியாகராஜன், தமிழ் தியாகராஜனுங்கிற பேரில் ஸ்டோரிஸ் எழுதிட்டுருக்கேன். இன்றைக்கி இந்த பிக்சர் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துக்கிட்டு நான் எழுதின அழகோவியம் ஸ்டோரி கேட்கலாம் வாங்க. அழகோவியம் அத்தியாயம் 5. கார்த்திகேயன் மிகவும் உற்சாகமாக வீட்டிற்குள் நுழைந்தான். என்னன்னா படுகுஷியாக இருக்க என்றபடி வந்த தங்கையை உற்சாக மிகுதியால் தூக்கி சுற்றினான். ஏய் இறக்கிவிடு என்று அவள் போட்ட கூச்சலில் ஓடி வந்தார் லக்ஷ்மி. ஏன் இப்படி 2 பேரும் சின்ன பிள்ளைங்களாட்டும் கத்திட்டு இருக்கீங்க? தங்கை இறக்கி விட்டவன் அப்பா எங்க என்றான். அதற்குள் அவரும் சத்தம் கேட்டு அங்கு வந்தார். உடனே விஷாகாவிற்கு ஃபோன் செய்து வரச் சொல் என்றான் தங்கையிடம். ஏன் நீ சொல்ல வேண்டியது தானே? என்ன விஷயம் என்று முதலில் சொல், அப்புறம் ஃபோன் செய்கிறேன். நம்ம கம்பெனிக்கு பெஸ்ட் டிசைனிங் கம்பெனி ஆஃப் தி இயர் அவார்ட் கிடைத்திருக்கிறது. அன்று சாரி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பினோமே, அது செலக்ட் ஆனதோடு முதல் இடத்தையும் வென்றிருக்கிறது. அதோடு அதனை டிசைன் செய்த விஷாகாவிற்கும் பெஸ்ட் டிசைனர் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடைத்திருக்கிறது. ஹே வாவ் கிரேட், உடனே ஸ்வீட் செய்து கொண்டாடணும். இன்று மாலை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் தர வேண்டும். ஓகேவா அண்ணா? அவ்வளவுதானே, போயிடலாம் என்றவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது, இப்படி குடும்பத்துடன் வெளியே சென்று எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதென்று. விஷாகாவிற்கு ஃபோன் செய்த சரண்யா எதுவும் கூறாமல் வீட்டிற்கு வரும்படி அழைத்தாள். விஷாகா வீட்டிற்கு வந்ததும் அவள் வாயில் லட்டை திணித்தாள் சரண்யா. அதற்குள் அவள் கையில் பாயச டம்ளரை கொடுத்தார் லக்ஷ்மி. மூச்சு முட்ட லட்டை தின்று முடித்தவள் என்ன ஸ்பெஷல் என்றால் அவளோடு விவரம் கூறினான் கார்த்திகேயன். அனைவரும் பாராட்டு மழையில் நனைத்தனர் அவளை. உற்சாக மிகுதியில் திளைத்தாள் விஷாகா. அங்கு மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. உங்களால் தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைத்தது, தேங்க்ஸ் அங்கிள் என்றாள் கந்தசாமியிடம். கார்த்தியிடம் பாயாசை கொடுத்த சரண்யா, நானே செய்தது, எப்படி இருக்கு என்றாள். அருமை, இப்படி ஒரு காஃபியை என் வாழ்நாளில் குடித்ததே இல்லை. என்ன ஸ்பெஷல் காஃபி இது? இது பாயாசம் அண்ணா. ஓ, பாயாசமா இது? இழுத்தான் கார்த்தி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று உதட்டை சுளித்தாள். ஏய் உன்ன என்று கையை ஓங்கியபடி அவளை துரத்தினான். அவன் கையில் சிக்காமல் ஓடிக்கொண்டிருந்தாள் சரண்யா. இந்த காட்சியை கண்ட லக்ஷ்மியின் முகத்தில் நிம்மதி பரவியது. அவர் விஷாகாவின் கைகளை பிடித்து கொண்டு, உன்னால் தான்மா இந்த வீட்டின் உற்சாகம் திரும்பி இருக்கிறது, மிகவும் நன்றிமா என்று கண் கலங்கினார். அவரை ஆறுதலாக அணைத்தவாறு, உங்கள் அனைவரின் நல்ல மனதிற்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்றாள். கந்தசாமிக்கு விஷாகாவை நினைத்து பெருமையாக இருந்தது. உன்னை போன்ற பெண்ணை பெற்றவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செய்தவர்கள்தான். நீ வந்தால் எங்கள் கம்பெனி முன்னேற்றம் அடையும் என்றுதான் அழைத்து வந்தேன். அதையும் நிறைவேற்றி எங்கள் குடும்பம் துளைத்த சந்தோஷத்தையும் மீட்டு கொடுத்துள்ளாய்மா என்றார் நெகிழ்ச்சியோடு. அதற்குள் அண்ணனும் தங்கையும் வந்து சேர்ந்தனர். சரி விஷாகா, அடுத்த வாரம் விருது வழங்கும் விழா இருக்கு, நீயும் அப்பாவும் செல்லுங்கள் என்றான். இல்லப்பா, நீயே போய் வாங்கு, அதுதான் எனக்கு பெருமை என்றார் கந்தசாமி. விஷாகா தன் பெற்றோரை அழைத்து விவரம் கூற அவர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். தன் தங்கையின் விருப்பப்படி அன்று இரவு உணவிற்கு அனைவரையும் ரெஸ்டாரண்டிற்கு அழைத்துச் சென்றான். சரண்யாவுடன் சேர்ந்து விஷாகா கார்த்தியை வம்பிழுக்க அங்கும் உற்சாகம் களை கட்டியது. மறுவாரம் விருது வழங்கும் விழாவிற்கு கார்த்தியுடன் கிளம்பினாள் விஷாகா. காரில் அவனுடன் தனிமையில் பயணம். இருவரும் அதை ரசித்தனர், ஒருவர் அறியாமல் ஒருவர். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி இந்த பாடல் வரிகள் நினைவிற்கு வர அதை ஒலிக்கச் செய்தான் கார்த்திகேயன். இருவரும் ஒருவித மோன நிலையில் அந்த பாடலை ரசித்தவாறு பயணத்தை தொடர்ந்தனர். சென்னையில் மிக பிரம்மாண்டமான அரங்கில் விழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு விழாவிற்கு ரெடியாகினர். மிகப்பெரிய அளவில் நடக்கும் விழா என்பதால் ஒப்பனையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினாள் விஷாகா. பர்பிள் நிற டிசைனர் புடவையில் தேவதையாய் ஜொலித்தாள். லேயர் கட்டிங் செய்யப்பட்டு விரித்து விடப்பட்ட கூந்தல் அலை அலையாய் காற்றில் அசைந்தாடியது. கார்த்திகேயன் கோட் சூட் சகிதம் ரெடியாகி இவள் அறையின் கதவை தட்டினான். வெளியே வந்தவள் அழகை கண்டு சில நிமிடங்கள் இமைக்க மறந்தவன் பின் சுதாகரித்து கொண்டு, என்ன நாளைக்கு காலையில தான் ரெடியாகி வருவாய் போல் இருக்கிறது என்றான். நான் ரெடிதான், உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்றபடி இருவரும் கிளம்பி அரங்கிற்கு சென்றனர். அங்கு முதன்மையாக இவர்களது கம்பெனி புடவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கம்பெனியின் பெயரும் பெரிதாய் மின்னியது. சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கியது. பல்வேறு பெரிய நிறுவனங்களை சார்ந்தவர்களும் பிரபலமானவர்கள் பலரும் அரங்கத்தை நிறைத்திருந்தனர்.
அனைவரின் பாராட்டு மழையில் நனைந்தபடி உச்சக்கட்ட கைத்தட்டலுடன் இருவரும் பரிசுகளை பெற்றுக்கொண்டனர். சக கம்பெனி உரிமையாளர்களுடன் பேசுகையில் பெருமையுடன் விசாகாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். இரவு விருந்தும் தடப்புடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரவு ஓய்வு எடுத்துவிட்டு நாளை கிளம்பலாம் என்றான். இரவு உணவிற்கு பின் கடற்கரையில் சென்று அமர்ந்தனர். சந்தோஷத்தில் அவன் முகத்தில் வசீகரிக்கும் புன்னகை தவழ்ந்தது. தன்னை மறந்து ரசித்தாள் விஷாகா. என்னையே இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய், என்மேல் கண் பட்டு விடப் போகிறது. ஆமாமாம், பாருங்க, உங்கள் முகத்தில் 4 கண்கள் உள்ளது. அப்படியா? அதுவும் நல்லதுதான். பின்னாடி என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொள்ளலாமே. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கார்த்தி. இப்படி விருது வாங்கும் அளவிற்கு வருவேன் என்று நினைத்தே பார்க்கவில்லை. வேலைக்கு கூட செல்லாமல் இருந்தேன். உங்கள் அப்பா மற்றும் நீங்கள் எல்லாரும் என்மேல் வைத்த நம்பிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம். உன்னிடம் திறமை உள்ளது. அதை கண்டு அப்பா அதற்கான இடத்தை உனக்கு கொடுத்தார். மற்றபடி உன் திறமையால் தான் என்று நம் கம்பெனிக்கே பெருமை என்றான். முகத்தில் இருந்த புன்னகை மாறாது. அவள் அமைதியாக இருக்கவே, என்ன யோசனை? அடுத்த அவார்ட் வாங்க இப்பவே யோசிக்க ஆரம்பித்து விட்டாயா என்ன என்றான். இத்தனை நாள் இந்த புன்னகையை எங்கு ஒளித்து வைத்திருந்தீர்கள் என்று யோசித்து கொண்டிருந்தேன். நீ சொல்வது உண்மைதான் விஷாம் என்றவன் முகம் சுருங்கியது. பதறியவள், ஐயோ, நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை. எதையோ சொல்லி உங்களை சங்கடப்படுத்தி விட்டேன். தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்றாள். இல்லை விஷா, என் சந்தோஷத்தை இத்தனை நாள் தொலைத்திருக்கின்றேன். நான் தொலைத்த சந்தோஷத்தால் வீட்டில் அனைவரும் வேதனையை அனுபவித்துள்ளனர். என் மனதில் இருக்கும் சங்கடங்களை உன்னிடம் பகிர்ந்தால் என் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று தன்னை விட்டு விலகிச் சென்ற காதலியை பற்றி கூற துவங்கினான் கார்த்தி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி, டிராயிங் எது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட இதுக்கு முந்தின பார்ட்ஸ் எல்லாமே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் அழகோவியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த கதை பிரதிலிபி ஆப்பில் முழு நாவலாக இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டோரி ரீட் பண்ண பிடிக்கும்னா அதில் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.